Hey guys, welcome to new vlog of my little world. After a long gap ஒரு full vlog ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் என்னென்னா ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான். ஸோ வீக்கெண்ட் இருந்ததுனால நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன் ப்ரீவியஸ் டேவே. இன்றைக்கி என்னென்னா தோசை அண்ட் கோகனட் கிரவுண்ட் போட்டு ஒரு சட்னி தான் பண்ணியிருந்தேன். சைட் பை சைட் பாலும் காய்ச்சிட்டு இருந்தேன். நல்லா மில்க் வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து டீ தூள் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தோசை சுட்டதும் தோசை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம பண்ண போகிற சட்னிக்கு வந்து தேவையான ஐட்டம்ஸ்லாம் அந்த ஜாரில் போட்டுட்டு இருந்தேன். என்னென்னா கோகனட் அண்ட் கிரவுண்ட் நட், அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா அண்ட் வந்து கொஞ்சம் இஞ்சி, சால்ட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி திக் பேஸ்ட்டாக வந்து அடிச்சுப்பேன் நான். சைடில் வந்து டீ வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி எடுத்து சைடில் வச்சுப்பேன். ஏன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு குடிக்கும்போது ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த சட்னியை வந்து தாளிப்புக்கு தேவையான ஐட்டம்லாம் போட்டு ஆயில், கடுகு, கருவேப்பிலை ஆஸ் யூஷுவல் அதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து பிளேட்டில் தோசை அண்ட் சட்னி வச்சு கொடுத்துட்டா அவங்களும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டீ குடித்து ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நாங்களும் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் மதியம் அகெயின் நம்ம லன்ச் ஒர்க் வந்து பண்ணணும் இல்லையா, அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரீப்ரிப்பேர்டாக பண்ணி வச்சுட்டு இருந்தேன். என்னென்னா எக் வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுடுவேன் அண்டு ரைஸும் வேக வச்சு வச்சுடுவேன். அது முடிஞ்சாலே நம்மளுக்கு ஒரு ½ ஒர்க்கு முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கருவாடு தொக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தேவையான அந்த வெஜிடபிள் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து வாழைக்கருவாடு, நேம் சரியாக தெரியல, தப்பாக சொல்லியிருந்தா டோன்ட் மைண்ட். இது வந்து சிசர் வச்சு அந்த முள் சைடில் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணாலே சிசர் வச்சு பண்ணாலே ஈஸியாக வந்துடும். அண்ட் சைடில் வந்து சாதம் வெந்ததும் அதை வச்சு விட்டுட்டு கருவாடு தொக்குக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக தாளிப்பு பண்ணுவோம் இல்லையா, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஆனியன், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ ஆட் பண்ணி அது வதங்கிறதுக்கு சால்ட் போட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு மூடிடுறேன். ஸோ தட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த கிரேவிக்கு வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கிரேவிக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா பிரிஞ்சால் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த கருவாடு தொக்கில் பிரிஞ்சால் ஆட் பண்ண பிடிக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் கொஞ்சம் தண்ணி போட்டு கத்திரிக்காய் வதங்குற வரைக்கும் நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுவேன் லோ ஃப்ளேமில். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து. இந்த ஸ்டேஜில் வந்து நான் அந்த ட்ரை கருவாடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அகெயின் லோ ஃப்ளேமில் தான் நான் வைக்க போகிறேன். அப்போ தான் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும் அந்த கருவாடு. ஃபைனலி அவர் கருவாடு தொக்கு இஸ் ரெடி. இந்த தொக்கு கூட வந்து சுட சுட சாப்பாடு அண்ட் பாயில்டு எக் இருந்தாலே போதும், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையே இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. My channel need your love guys. Don't forget to subscribe and like my channel.